കൊള്ളാന്ന് പറഞ്ഞിരുന്നത്. അതുകൊണ്ടാണ് ചോദിച്ചത്. എന്താണെന്ന് വെച്ചാൽ മോഹൻലാലിൻ്റെ ഫാൻസാണ് ഇത് പറഞ്ഞത്. ഞാനൊരു റിവ്യൂവിൽ കണ്ടതാണ്, അതുകൊണ്ട് ചോദിച്ചതാണ്. അത് കൊള്ളാമോ, അത് കൊള്ളൂല അങ്ങനെയില്ല, അതിനെക്കാട്ടിലും ഇത് കൊള്ളാം അങ്ങനെ പറഞ്ഞതാണ്. நவீன் அவங்க அப்பாவா? ரொம்ப அதிகம் ஒர்க் மேடம் அவங்களே. ஓகே ஓகே கோகுல், பார்த்துக்கோங்க ஒர்க் பாருங்க, அழகா இருக்கீங்க. அப்படிங்களா ராணி, தேங்க்யூ ஸோ மச். கோர்பின் அண்ணா சாப்பிட்டாச்சா? அது பீரா? இல்லைங்க, பீரும் இல்லை, ஒரு கோப்பும் இல்லைங்க, வச்ச வெள்ளங்க. த்ரோட் பெயின் வரும், அதனால தண்ணி குடிக்கிறேன். தயான் சிஸ்டர், சிரிப்பு அடக்க முடியல. தம்பி காட்வின், என்ன அமைதியாக இருக்கிறாய்? எம்ப்ரன் மூவி கண்டோ சேச்சி? கண்டு ரதீஷ், எம்ப்ரன் மூவி கண்டுங்க. ஓகே ஃபைன். இப்போ தான் லெச்சு சிஸ். தயானி சிஸ்டர், எனக்கு இந்த விபரீதம் நான் மட்டும் குடிக்கிறேன், என் தங்கச்சி மாவை வேண்டாம் தயானி சிஸ்டர். அது சத்தியமான சேச்சி. ஹாய் லட்சுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சித்தனா, ஹாய், நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மை. ப்ரோக்ராமுக்கு போயிருக்கீங்களா? உங்களை மாதிரியே ஒருத்தவங்கள பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு வேறு வேலை இல்லையா? இல்லைங்க, நான் எல்லாம் இல்லைங்க. நவீன் சிவா, உங்களுக்கு இல்லையா? சாப்பிட்டாச்சு ரஞ்சித்தனா. ஓகே, காட்டன் ப்ரோக்ராமில் போச்சுண்ணா. ബീർ അടിപ്പിയാ നീ? ഞാൻ ബീർ ഇതൊക്കെ അടിക്കണം. കണ്ട കാര്യം ഒന്നും പറഞ്ഞില്ല. എംബ്രോൻ മൂവി കണ്ട കാര്യം പറഞ്ഞില്ല എന്നാ? ഞാൻ നേരത്തെ കണ്ടു കൂട്ടാ വിവേക്. പക്ഷെ ഞാൻ ഒരുപാട് കണ്ടില്ല, കുറച്ച് കണ്ടപ്പോഴേ സത്യം പറഞ്ഞാൽ എനിക്കൊന്ന് ബോറടിച്ചു, അതുകൊണ്ട് ഞാൻ പിന്നെ മാറ്റി. അതാണ് സത്യം, ഞാൻ ക്ലിയർ ആയിട്ട് കണ്ടില്ല. ஹாய் ரேவதி மேம், சாப்பிட்டீங்களான்னு விவேக். சாப்பிட்டாச்சு. சூப்பர் ரஞ்சித் ப்ரோ. ரோஷினி அக்கா, பேசாமல் பீரில் பெப்பர் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. தொலைச்சி போடுறேன்டா, எனக்கு பீருன்னு சொல்கிற வார்த்தையே கேட்க பிடிக்காது. அசோக் ப்ரோ, சிஸ்டர் எஸ்டர்டே நோ மெம்பர்ஷிப் லைவ். எஸ் அசோக் ப்ரோ, எனக்கு கொஞ்சம் ஒர்க் பிஸி, ரெண்டாவது டயர்டு. இப்போ கொஞ்சம் நாளைக்கு தான், அதுக்கப்புறம் நான் நார்மல் லைஃபுக்கு வந்துடுவேன். ஒரு சில காரணங்களால் என்னால் வர முடியவில்லை. அப்போ அது வேறு ஆள் போல். ஆமாம், அது வேறு ஆள் தான். மாஸ், நீ பீருன்னு சொன்னதுக்கு எல்லாரும் அவ பீர் குடிப்பான்னு நினைக்கிறாங்க. மாஸ், ஏன்டா பிரச்சனை கிளப்பி விடுறேன். ஹவ் இஸ் யுவர் சன் ரோஷினி சிஸ்டர்? ரஞ்சித் ப்ரோ, ஃபைன், நல்லா இருக்கான். பட் கொஞ்சம் கோல்டு மட்டும், அது காஃப் மட்டும் இருக்குது, கோல்டு அண்ட் காஃப் மட்டும் இருக்குன்னா மெடிசின் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். மற்றபடி ஓகே, அவனும் லீவ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். மணி ராக் பீர் எல்லாம் குடிக்க மாட்டான். எவன்டா அவன்? நான் ராக் பீர் எல்லாம் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன்டா இது பச்சை தண்ணிடா. அந்த மாஸ்க் லூஸ் மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருப்பான். அவனுக்கு கொஞ்சம் லூஸு, அதனால அவன் பேசுவான். அவன் பேசுகிறதெல்லாம் நினச்சி எதுவும் இது பண்ணிக்காதீங்க. நீங்கள் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போண்டு தான் ஃபஸ்ட்டு டைம் நான் உங்களே மீட் பண்ணேன்க்கா. இந்த ட்ரெஸ்ஸா? ஏண்டா போடா, இந்த ட்ரெஸ் ஒன்றும் கிடையாது. நீ எந்த இதில் இருக்கிற? நீ அப்போ ஃபஸ்ட்டு மீட்டிங் பண்ணதே நீ நேராக பார்க்கல. இந்த ட்ரெஸ் நான் போட்டுட்டு சென்னை போனதே கிடையாது. வேணா லட்சுக்கிட்ட கேட்டுப்பாரு. ஹேவிங் கர்ட் எவ்ரி நைட்டு. அப்படிங்களாண்ணா? ஓகே ஓகேண்ணா. ஓகே, ஷுவர் அண்ணா, ஷுவர், கண்டிப்பாக. மாஸ் ப்ரோ, சாத்துக்குடி ஜூஸ் போட்டு. ஆமாம் டயனி சிஸ்டர், தயவு செஞ்சு அந்த சாத்துக்குடி மூசை வச்சு ஜூஸ் அவனுக்கு கொடுங்க டயனி சிஸ்டர். லவ் யூ சித்து. சிஸ்டர், ட்ரை டு கம் வீக்லி லைவ் டு மெம்பர்ஷிப். ஷோர், கண்டிப்பாக வர ட்ரை பண்ணுறேன். ஓகேவா அக்கா? நான் ஃபஸ்ட் டைம் லைவ் வந்தப்போ நீங்கள் இந்த ட்ரெஸ் தான் அக்கா போட்டிருந்தீங்க. இல்லைடா, இந்த ட்ரெஸ் நான் ரெண்டு தடவை தான் போட்டிருந்தேன். இந்த ட்ரெஸ் ஒரு தடவை ஃபோட்டோ ஷூட்டுக்காக போட்டேன். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி தான் இந்த ட்ரெஸ் நான் வெளியிலே போட்டுட்டு போகிறேன். ஆக்சுவலி இது நியூ ட்ரெஸ். நான் ஒரே ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக மட்டும்தான் இந்த ட்ரெஸ்ஸு போட்டது. ரெண்டாவது இந்த ட்ரெஸ்ஸு இன்றைக்கி தான் நான் போடவே செஞ்சேன். அதுவும் கோவிலுக்கு போக வேண்டி. நசீர், டயனி சிஸ்டர், சாத்துக்குடி ஜூஸ் மாசுக்கு பார்சல். எஸ், மாசுக்கு ஒரு பார்சல் கொடுங்க டயனி சிஸ்டர். இவன் இல்லைன்னா பேசாமல் இருக்க மாட்டான்.